Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். கொள்ளு குழம்பு, அதுவும் முளைக்கட்டின கொள்ளு குழம்பு. கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் சி நிறைய இருக்குது, அயன் இருக்குது. கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்ப கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் இது அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இந்த கொள்ளு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல். தேங்காய் துருவலுக்கு பதில் தேங்காய் பீசஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு 10-12 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே, பட் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுதான் கொள்ளு. இந்த கொள்ளு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு காலையில் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 to 12 ஹவர்ஸில் இந்த மாதிரி அழகாக முளை விட்டுரும். முளை கட்டினா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் ஆட் ஆகும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக முளை வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 2 தக்காளி பழம், அப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கணும். புளி கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த கொள்ளை நம்ம வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர் பேனில் இந்த கொள்ளை போட்டு நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இது ஒரு 4 அல்லது 5 விசில், இல்லை 5-6 விசில் கூட விடலாம். நல்லாவே வேக வச்சுக்கலாம். இது குழையாது இது. ஸோ நல்லா வேக வச்சு நல்லா அந்த பருப்பு கையில் நசுக்கி பார்த்தா நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு வேண்டிய சாமான் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, டக்குன்னு தீஞ்சிரும். ஸோ இது நல்லா பொறுமையாக வறுக்கணும். இது நல்லா வறுப்பட்ட உடனே அந்த தனியா ஸ்மெல்லு நல்லா வந்த உடனே பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இது நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாகி பூண்டும் நல்லா சாஃப்டாகிடும். அந்த அளவுக்கு வறுப்படணும். நல்லா வறுந்த உடனே நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் 2 பீஸ் பெரிய பீஸாக எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வதங்கிருச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் அதே மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சையாக இருந்தால் அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஸோ எண்ணெயில் ஃப்ரை ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும். இது நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, அதுலேருந்து ஒரு கரண்டி வெந்த கொள்ளு எடுத்து ஒரு கரண்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இது நல்லா வதங்கின உடனே ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம கொள்ளு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு கொள்ளு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா மாவு மாதிரி அது நல்லா வெந்திருக்கணும். இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். உங்களுக்கு நெத்தாக இருந்ததுன்னா திரும்ப ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை தனியாக விறுத்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை தனியாக மிளகுத்தூள், உப்பு போட்டு சூப் மாதிரியும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரசத்தில் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த குழம்பு கொதிக்க விடும்போதே கூட அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக வச்சது தனியாக எடுத்து இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நல்லா ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா இதுலேயும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கின அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். இந்த வதங்கிறதுல தான் உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு பூண்டு பிடிக்கும் நிறைய போட்டால். நம்ம அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம். பட் இதுலேயும் சிலர் பூண்டு போடுவாங்க, வேணும்னா போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதில் அந்த ஒரு கரண்டி வேக வச்ச கொள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் மஞ்சள் பொடியும் இப்போவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. ஸோ இதில் உப்பையும் மஞ்சள் பொடியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சப்போஸ் அரைச்சி விடாமல் நீங்கள் ஆர்டினரியாக பண்ணுறதா இருந்தால் குழம்பு பொடி ஆட் பண்ணி கூட பண்ணலாம். பட் அரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளை ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொள்ளை கரண்டியாலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப மசிக்கணும்லாம் இல்லை, கடைஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் இல்லை. மிக்சிலெல்லாம் போட்டு கூட அரைக்க வேண்டாம். ஜஸ்ட் கரண்டிலேயே சும்மா அழுத்தி இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு சேர்ந்து வரும் நல்லா. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு கரண்டி எடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிறதே கூட கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் நசுக்கி விட்டால் போகிறோம். இப்போ இது நல்லா அந்த வதங்குற வெங்காய தக்காளியோடு ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு. அப்போ இது நல்லா சேர்ந்து வந்துடும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம், இந்த பயிரெல்லாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சப்புறம் புளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். அது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் புளியை ஆட் பண்ணிக்கணும். காரம் ஜாஸ்தி வேணும்னா அப்போ புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். புளியும் போட்டுட்டு நல்லா கொதி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். விழுதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இதே மாதிரி இந்த அளவு போகும் உங்களுக்கு. இதுலேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா திக்காக கிடைக்கும். இப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக சாதத்துலலாம் பிசைஞ்சிக்கிற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இதில் வேக வச்ச அந்த தண்ணி இருந்தது இல்லையா, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி விட்டிங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி இருக்கலன்னு நான் போடலை, கருவேப்பிலை மாத்திரம் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.